Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Phoenix. அவன் இன்னைக்கே சாவணும். என்னடா பிரச்சனை உங்களுக்கு? நாங்க ஜெயிக்கிறதா? விஜய் வந்து திமுகவோட எப்பயுமே கூட்டணி இல்லைங்கிறாரு. அவரை நாங்கள் கூப்பிடவே இல்லைங்க மாதிரி நகைச்சுவையா சொல்லிட்டு போய் அவர் எந்த இடத்துக்கு தான் போறாரு? மக்களை சந்திக்கிறாரு. பாதிக்கப்பட்ட ஒரு மக்களையும் சந்திக்கிறது கிடையாது. போன் காலில் பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன் தடுக்கல? 24 மரணங்கள் நடக்குதுன்னா ஒரு 4 ஆண்டுகள் ஆட்சியில ஒரு புள்ளி விவரத்தை தெரிஞ்சுக்கோங்க. NCPR ரெக்கார்டை போய் நீங்க திமுக அரசு வந்ததுக்கு அப்புறம் இப்போ 1,60,000 இருக்கு. இது குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா, அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது வந்து நம்ம சினிமா கிடையாது. ஒரு திட்டங்களை சொன்ன உடனே அடுத்த நாளே வந்து முடிவெடுக்கிறது. ஏகப்பட்ட சட்டங்கள் இருக்கு. காவல்துறையில் நடந்த இந்த மரணங்களை சம்பந்தமாக அந்த குடும்பங்களை பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அது எங்கே சந்திக்கிறாரு? பனையூர்லையா இல்லை களத்துக்கு போவாரா இல்லை எப்படி? இல்லை, நீங்கள் முதல்ல வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்க பார்த்தீங்களா? முதல்ல போய் முதலமைச்சரை கேளுங்க. நீங்கள் எப்படி ஃபோன் கால்லேயே தமிழ்நாடு ஃபுல்லாக ஆட்சி நடத்திடுவீங்களா? இல்லை, நான் ஏன் கேட்குறேன்னா மழை வெள்ளத்திலேயே நிவாரணப் பொருட்களை பனையூரில் வச்சு தான் நீங்கள் கொடுத்தீங்க. அதுக்காக கேட்குறேன்னா பாஜகவுக்கு தாவேக்கா வேணுங்கிறத பாஜக அந்த அஜெண்டாவை முன்னெடுக்குதாங்கிற ஒரு கேள்வி வருது. பாஜகவுக்கு ஏற்கனவே திமுக வேணுன்றதுனால தானே உங்களை கைகூலியா வச்சிருக்காங்க. தாவேக்கா வேணாம். தலைவர் மிகச் சிறப்பாக மிகச் சரியாக தன்னுடைய முடிவுகளை எடுத்துக்கிறார். இப்போ நீங்க இவ்வளவு பேசினாலும் தலைவருங்கிறவர் களத்துக்கு வந்தா தானே இந்த மாற்றம் வரும். எப்போ வருவார் விஜய்? 15 ஆண்டு கால சீமானை விட விஜய்க்கு இப்போ அதிகமா இருக்காங்க. என்னோட கொடியில் இருக்கக்கூடிய நிறங்களை பயன்படுத்தி அவர் கொடியை வடிவமைக்கிறாருங்கிறாரு. இப்போ அண்ணன் பேச்சு தட்டாமல் கேட்கிறாரா விஜய்? சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வந்து எங்கள் ரூட் வந்து தனிங்கிறத தெளிவுபடுத்திட்டாரு. தனித்து போட்டி எங்களுக்கு தலைமையில் தான் கூட்டணிங்கிறத தெளிவாக பேசிட்டாரு நிர்வாகிகள் மத்தியில். எப்படி பார்க்குறது இந்த அறிவிப்பை? இந்த அறிவிப்பு எங்களுக்கு முதல்லயே தெரியுமே. ஏன்னா நாங்கள் தொடர்ந்து ஆரம்பத்துலேருந்து அதுதான் சொல்லிக்கிட்டு வரோம். மாநாட்டிலேயே எங்கள் தலைவர் அறிவிச்சிட்டாரு. 234 தொகுதிகளும் தமிழக வெற்றி கழகம் தனித்து நின்று ஜெயிக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. நம்மை நம்பி வந்தால் கூட்டணியை வர வைத்து நம்ம அவங்களை அரவணைப்போம் அப்படின்றத மிக தெளிவாக அவர் மாநாட்டிலே சொல்லியிருந்தார். அப்படி சொல்லியுமே திரும்ப திரும்ப இவர்கள் ஒரு நரேட்டிவ் செட் செய்ய ஆரம்பிக்கும் போது தான் அதை தீர்மானமாகவே நிறைவேற்றி நம்ம ஒருபொழுதும் வந்து மதவாத சக்தியான பாஜகவோடு நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி கிடையாது. நம்முடைய அரசியல், நம்முடைய தேர்தல் களம் என்பது பாஜகவையும் திமுகவும் எதிர்த்து தான் இருக்க போகிறது அப்படின்றத மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தாங்கிறத தீர்மானமாக நிறைவேற்றிட்டீங்க. அதே போல் விஜய் வந்து சொல்லியிருக்காரு பாஜகவோட எப்போவுமே நிரந்தரமான கூட்டணி இல்லை, திமுகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு. பட் அதிமுகங்கிற அந்த வார்த்தை அவர் பயன்படுத்தலை. அது ஏங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா அவங்க இன்னைக்கு ஆட்சியில் கிடையாது. இன்னைக்கு ஆட்சியில் கூட்டணி பாஜகவும் திமுகவும் தான் ஆட்சியில் இருக்குது. இவர்கள் எதிர்த்து தான் நம்ம அரசியல் களத்துக்கு வந்திருக்கிறோம். இவர்களோடு ஒரு நாளும் நம்ம கூட்டணி கிடையாதுன்றதை நம்ம அறிவிக்கிறோம். அதே போல் எங்கள் தலைமையில் தான் கூட்டணி, எங்கள் தலைவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு போது நாங்கள் வந்து அதிமுக கூட போய் கூட்டணி வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதற்கான பேச்சு கேள்வியே கிடையாது. அதிமுக தரப்புலேருந்தும் பாஜக தரப்புலேருந்தும் விஜயை பற்றிய அரசியலுக்கான அந்த சர்வேக்கள் தான் அதிகமாக வெளியிடப்படுறாங்க. இப்போ ராஜேந்திர பாலாஜியாக இருக்கட்டும், இப்போ சமீபத்தில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா விஜய் வந்து நல்ல முடிவு எடுத்தால் அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கு நல்லதுங்கிறாரு. இதை எப்படி பார்க்குறது? அதிமுக தாவேக்காவே எதிர்பார்க்குதா? அது அவர்களுடைய விருப்பமாக இருக்கலாம், தனிப்பட்ட விருப்பமாக இருக்கலாம், இல்லை அவர்களுடைய கருத்தாக இருக்கலாம். பட் எங்களுடைய கருத்தோ எங்களுடைய முடிவோ அது கிடையாது. நாங்கள் மிக தெளிவான ஒரு பாதையில் பயணம் பண்ணும்போது அவர்கள் அவங்களுடைய விருப்பத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கெல்லாம் வந்து நம்ம எதுவும் அவர்களை கேள்வி கேட்க முடியாது. அவர்கள் தனிப்பட்ட விருப்பம் அது. அதே போல் எங்களுடைய எதிர்காலத்திற்கு எது நல்லது என்பது எங்கள் தலைவருக்கு தெரியும். அதை நோக்கி தான் எங்கள் தலைவருடைய முடிவுகள் எல்லாமே இருக்கிறது. அதுதான் நாங்கள் வந்து தீர்மானமாக நிறைவேற்றோம், செயற்குழுவில் பேசுகிறோம், நிர்வாகிகள்கிட்ட அறிவிக்கிறோம். மாநாட்டிலிருந்தே நாங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த ஸ்டாண்டில் தான் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு எது நல்லது என்பது எங்கள் தலைவர் மிக தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு மனிதர். எடுத்தோம் கவுத்தோம், ஒரு எலெக்ஷனுக்கு நிற்கணும், சும்மா நம்ம ஜெயிக்கணும், ஏதோ ஒரு இடத்துல நம்ம சின்ன தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு மாற்று சக்தியாக நம்ம வரணும் அப்படின்னு வரல. நாங்கள் முதன்மை சக்தியாக வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஸோ தமிழகத்தில் ஒரு முதன்மை சக்தியாக, பிரைமரி ஃபோர்ஸாக நாங்கள் இருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணி களத்தில் வந்திருக்கும் போது தலைவர் மிகச் சிறப்பாக மிகச் சரியாக தன்னுடைய முடிவுகளை எடுத்துட்டு இருக்கிறார். விஜய் வந்து திமுகவோட எப்பயுமே கூட்டணி இல்லைங்கிறாரு. அவரை நாங்கள் கூப்பிடவே இல்லைங்கிற ஒரு மாதிரி நகைச்சுவையாக சொல்லிட்டு போயிருக்காரு. அது முதல்ல என்னன்னா, பத்திரிகையாளர் கேட்ட கேள்வி அவர் முதல்ல சரியாக உள்வாங்கியிருந்தார்னா, இல்லை வந்து எங்கள் தலைவர் வந்து செயற்குழுவில் பேசினதை அவர் உட்காந்து பார்த்துருந்தாரு அப்படின்னா அவருக்கு அதற்கான பதில் தெரிஞ்சிருக்கும். ஒரு பத்திரிகையாளர் தெரியாமல் கேள்வி கேட்கலாம், இல்லை வந்து அவர்கிட்ட ஒரு பதிலை பெறுவதற்காக கூட இது போல் ஒரு கேள்வியை கேட்கலாம். ஆனால் அவர் அங்கே அந்த தீர்மானத்தை பார்த்துருந்தாருன்னா அவர் மிக சரியாக அவர் அப்படி எதுவுமே சொல்லலையே. அவர் வந்து திமுகவை தன்னுடைய எதிரியாக, அரசியல் எதிரியாக ஏற்கனவே டிக்ளேர் பண்ணிட்டு தான் அரசியலுக்குள்ள வந்திருக்காரு. செயற்குழுவை பொறுத்த வரைக்கும் எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரு? மதவாத சக்திகள், பிளவாத அரசியல் செய்யக்கூடிய சக்தியான இந்த பாஜகவோடு ஒரு காலமும் கூட்டணி கிடையாது. இந்த பாஜக கூட எலெக்ஷனுக்காக நேரடியாக அதிமுகவும்
மறைமுகமாக ஒரு பவருக்காக தமிழ்நாட்டில் வந்து இந்த பாஜக எந்த விதமான செயலையும் செய்வதற்கு ஒரு பவர் தேவைப்படுகிறது. அந்த பவருக்காக மறைமுகமாக திமுகவோட ரகசிய கூட்டணி வைத்திருக்கிறாங்க. இது போல நம்ம நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாஜக கூட ஒரு காலமும் கூட்டணி வைக்க மாட்டோம். அதே போல நம்மளுடைய அரசியல் அப்படிங்கிறது வந்து திமுக பாஜகவை எதிர்த்து தான் இந்த எலெக்ஷன்ல இருக்க போகுது அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரே தவிர்த்து திமுகவுடைய கூட்டணின்ற பற்றி பேச்சுவார்த்தையே அங்கே கிடையாது. நாங்கள் எங்கள் அரசியல் எதிரின்னு சொல்லியிருக்கிறோம். அங்கே கூட்டணி சேரமானு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. தலைவர் பாஜகவை தான் மிக தெளிவாக அந்த தீர்மானத்திலையும் செயற்குழுலையும் பேசும்போது சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கும்போது அவர் உண்மையிலேயே ஒரு அரசியல்வாதியாக இதையெல்லாம் பார்த்திருந்தாரு, தலைவர் பேசுறதை முழுசாக கவனிச்சிருந்தாருன்னா அவர் எங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காரு? அவர் எதிரின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காரு, நாங்கள் எதிரில தான் இருக்கிறோம், அது இல்லை. பட் கூட்டணின்ற விஷயத்த பேச வேண்டிய அவசியமே கிடையாது, இந்த கேள்விக்கு அர்த்தமே கிடையாதுன்றது தான் அவருடைய பதிலாக இருந்திருக்கணும். ஆனால் நாங்கள் வந்து கூப்பிடவே இல்லை அப்படின்னா அவர் தன்னை பாஜகவை நினச்சிக்கிட்டாரு அப்படின்றதான் உண்மை. ஆனா தாவேகா தான் பாஜகவின் செல்ல பிள்ளைன்னு பேசிட்டு இருக்காங்களே, யார் சொல்றது? சிலர் பேசுறாங்க. யாருன்னு சொல்லுங்க. திமுகவா இருக்கட்டும், பாஜக சேர்ந்த சில ஆதரவாளர்கள் தான் பாஜக விஜய்க்கான அரசியலை பத்தி சர்வே எடுக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறது? பாஜகவுடைய செல்ல பிள்ளை கை, நான் என்ன கேட்கிறேன்னா பிரான்ச் நீங்க பாஜகவுடைய கைக்கூலியாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் திமுக செயல்பட்டு இருக்குது. பரந்தூர் விமான நிலையத்தை வந்து ஒன்றிய அரசுடைய திட்டம், நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னாங்க. உண்மையிலேயே நீங்கள் ஒன்றிய அரசுடைய திட்டம் மக்களுக்கு எதிராக விவசாயிகளுக்கு எதிராக வருது அப்படின்னா ஏன் திமுக எதிர்க்கல? ஏன் இன்றைக்கு அந்த இடத்தை காமிச்சதே திமுக தான், அந்த இடத்த வந்து செலக்ட் பண்ணி கொடுத்ததே திமுகவுடைய அரசு தான் சொல்லிட்டு ஒன்றிய அமைச்சர் பேசுறாரு. அப்போ உங்களுக்குள்ள நீங்கள் கூட்டா இருந்துக்கிட்டு உங்களுக்குள்ள நீங்கள் வந்து ஊழல் செய்வதற்காகவும் சுயலாபம் அடைவதற்காகவும் ஒரு திட்டத்தை மக்கள் மீது திணிக்கிறீங்க. அங்கே போராடக்கூடிய விவசாயிகளை வந்து நீங்கள் மிதிக்கிறீங்க. அப்போ யார் இங்கே கூட்டணியில் இருக்கிறா தமிழ்நாட்டில்? ஏன்னா இதே பாஜக குஜராத்தில் மிகப்பெரிய கலவரம் நடக்கும்பொழுது, கோத்ரா கலவரம் நடக்கும்பொழுது இந்த தமிழ்நாட்டில் இந்த திமுக தானே கூட கூட்டணியில் இருந்துச்சு. அதற்கு பிறகும் கூட அவங்க கூட்டணி விட்டு விலகலையே. கடைசி தேர்தலுக்கு முன்பாக தானே அவங்க கூட்டணியை முடிச்சுக்கிட்டாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மதவாத சக்திகளோடு கூட்டணியில் இருந்தது யாரு? திமுக தானே இருந்துச்சு. இன்னைக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆளும் மாநிலங்கள் முழுக்கவே சாதிவாரி கணக்காய்வு எடுக்கிறாங்க. கணக்கெடுப்பு எடுக்க முடியாது, அதை கோர்ட்டு சொல்லிடுச்சு. ஆனால் சாதிவாரி கணக்காய்வு எடுக்கிறாங்க இந்தியா கூட்டணி ஆளக்கூடிய மாநிலங்களில். எடுத்து அந்த மக்களுக்கு சாதிய வாரியாக என்ன திட்டங்கள் எல்லாம் நம்ம வந்து மாநிலம் சார்ந்து நிறைவேற்ற முடியும்ன்ற டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அந்த அடிப்படையை கூட இன்றைக்கு பாஜகவுக்கு எதிராக இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக தமிழ்நாட்டில் செய்ய மாட்டேங்குது. தொடர்ந்து நாங்கள் கேட்டுக்கிட்டு வரோம், பாஜக கணக்கெடுப்பு நடத்தட்டும், நீங்கள் கணக்காய்வு நடத்துங்க, இதில் என்ன கெட்டு போக போகுது? நம்ம மக்களுக்கு தானே செய்கிறோம், நம்ம மக்களுக்கு நன்மைக்காக தானே செய்கிறோம், செய்யுங்கன்னு சொல்கிறேன். ஏன் நீங்கள் செய்ய மாட்டீங்க? அப்போ நீங்கள் பாஜகவோட மறைமுகமாக கூட்டணியில் இருந்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் சொல்லப்போனால் பாஜகவுடைய தமிழ்நாடு பிரான்ச் தான் இந்த திமுக. இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழல் நீங்க செயல்பட்டுக்கிட்டு போற வரவெல்லாம் பார்த்து பாஜக பி டீம் பாஜக. நான் என்ன கேட்குறேன்னா, சில சர்வேகள் வந்து பாஜகவுடைய ஆதரவு தொலைக்காட்சியாக இருக்கட்டும், யூடியூப் சேனலாக இருக்கட்டும், பாஜக ஆதரவு பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே விஜய்க்கான அந்த சர்வேயை முன்னெடுக்கிறது ஏங்கிற ஒரு கேள்வி வருது. பயம்தான். 2026 15 வருஷம் அரசியல் இருக்கக்கூடிய சீமான முன்னிலைப்படுத்தாத இவர்கள் இப்ப விஜயை டார்கெட் பண்ணுவது இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? ஆதரவு என்னுடைய கேள்வி என்னன்னா, தாவேகாவை பாஜகவின் பிம்பம் போல பாஜகவுடைய ஆதரவாளர்களே செய்கிறார்களாங்கிற ஒரு கேள்வி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, திமுக தரப்புல இருந்து பாஜகவினுடைய பிம்பமாக தாவேகாவை வந்து ஒரு நரேட்டிவ் செட் செய்யறதும், பாஜக தரப்புல இருந்து திமுகவை ஜெயிக்க வைக்க தான் இந்த தாவேகான ஒரு கட்சியே வந்திருக்குது, அதனால தனிச்சு போட்டிடுறாங்கன்னு சொல்லி அவங்க ஒரு நரேட்டிவ் செட் செய்யறதும் இது வழக்கமாக நடந்துகிட்டு இருக்குது. இதுதான் களத்தில் நடந்துகிட்டு இருக்குது. இதைத்தான் நீங்கள் சொல்லக்கூடிய சோகால்டு ஜேர்னலிஸ்ட்டோ இல்லை சோகால்டு ஊடகவியலாளரோ இல்லை அரசியல் விமர்சகர் என்ற பேரில் பேசுகிறவங்களோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த நரேட்டிவ்க்குள்ளலாம் விடக்கூடாது, இந்த நரேட்டிவை வந்து மக்கள் ஒரு காலம் ஏற்க போகிறது கிடையாது, நாங்களும் அதுக்குள்ளே கிடையாதுன்னு தான் நாங்கள் தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்கிறோம், ஆரம்பத்துலேருந்து தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்கிறோம். இதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. இன்னொன்று வந்து இவருக்கு ஏன் செய்யலை உங்களுக்கு ஏன் செய்கிறாங்கன்னா, மக்களுக்கு மக்கள் மத்தியில் யாருக்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்குதோ அவங்கள பார்த்தா பயப்படுவாங்க. இன்றைக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆதரவு இருக்குது. இன்றைக்கு நாங்கள் கலந்து கொள்ள கூட்டங்கள், எங்கள் பொதுச் செயலாளரோட கலந்து கொள்ளக்கூடிய கூட்டங்கள்லேயே மாபெரும் கூட்டங்கள் வந்து நிற்குது. மக்கள் குடும்பமாக வந்து நிற்கிறாங்க. தலைவர் வரும்போது மக்கள் குடும்பமாக வந்து நிற்கிறாங்க. 15 ஆண்டு கால சீமானை விட விஜய்க்கு களத்தில் போய் பாருங்க, மீடியாவில் தானே இருக்கீங்க, களத்தில் போய் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியலையா யாரை நோக்கி இவ்வளோ பெரிய மாபெரும் கூட்டம் வந்து நிற்குது, எப்படி இவ்வளோ பெரிய இளைஞர் சக்தி வந்து நிற்குது, எப்படி குடும்பமாக பெண்களும் வயது முதிர்ந்தவங்களும் மாணவிகளும் எப்படி வராங்க, இந்த அரசியலில் மிகப்பெரிய தாக்கம் இன்றைக்கு எப்படி ஏற்படுகிறது, எப்படி இந்த பாஜகவும் திமுகவும் தொடர்ந்து தாவேகாவுக்கு எதிராக பேசி கொண்டு இருக்கிறார்கள், எப்படி வந்து ஒரு திட்டமிட்ட போய் பரப்புரையில் கட்டவிழ்த்து விடுறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம். அப்போ அந்த இடத்துல தெரியுதுல்ல, ஒரு முதன்மை சக்தியாக தலைவர் வந்து எமர்ஜ் ஆகிட்டு இருக்காரு, அவர் மிகப்பெரிய அளவில் வந்துட்டு இருக்கான்றதான் எதிர்ப்பு வருது. அந்த எதிர்ப்பை தான் நம்ம பார்க்குறோம்.
இது வந்து மக்களுடைய ஆதரவு தலைவருக்கு இருக்கிறதுனால இந்த எதிர்ப்பு வருகிறது. அதை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். பொதுவாகவே வந்து விஜய் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னன்னா அறிக்கையாகவே வருது, களத்துக்கு வரமாட்டாருன்னு சொல்லிட்டு. இப்போ திருப்பியுமே அந்த குற்றச்சாட்டு தான் வந்துகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் இவ்வளோ பேசினாலும் தலைவருங்கிறவர் களத்துக்கு வந்தால் தானே இந்த மாற்றம் வரும். எப்போ வருவார் விஜய்? சரி, களத்துக்கு தான் வரதுக்கு போராட்டத்துக்கு அனுமதி கேட்டோம், ஏன் கொடுக்கல? எந்த போராட்டத்துக்கு? ஏன் அஜித்குமாரோடைய மரணத்திற்காக நாங்கள் போராட்டத்துக்கு அனுமதி கேட்டோம், ஏன் கொடுக்கல? நீங்கள் குறிப்பிட்ட தேதிக்கு உயர்நீதிமன்றம் எப்படி ஆணை கொடுப்பாங்க? ஏங்க, தமிழ்நாடு அரசு காவல்துறையை மறுத்ததுனால நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் போயிட்டு போராடி இன்றைக்கு அனுமதி வாங்கியிருக்கிறோம். அடுத்தது போராட்டம் நடக்க இருக்கிறது. போராட்டம் இயல்பாக நடக்கணும், குறித்த நேரத்தில் நடக்கணும். நீங்க குறிப்பிட்ட நேரத்தில் நடத்துவதற்கு எப்படி உயர்நீதிமன்றம் ஆணை? உயர்நீதிமன்றம் லெட்டர் கொடுத்து 15 நாள்ல அவங்க கேட்கிற தேதியில அந்த போராட்டம் நடத்தலாம்னு சொல்லியிருக்குது. அதை தடுப்பதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? முதல்ல மக்களுக்காக நாங்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். அது எப்படி இந்த மதச்சார்பற்ற விஷயத்தை கொண்டு வருவதற்காக, மதச்சார்பற்ற பேரணி நடத்துவதற்கோ, மதச்சார்பற்ற ஒரு மாநாடு நடத்துவதற்கோ, இல்லை வந்து ஒரு சமத்துவ மாநாடு நடத்துவதற்கோ, இல்லை வந்து அஜித்குமார் போன்றவர்களுக்கு நீதி கேட்டு நடக்கக்கூடிய போராட்டத்திற்கோ ஆர்ப்பாட்டத்துக்கோ நீங்க வந்து அனுமதி தர மாட்டீங்க. அப்போ எப்படி நீங்கள் மதம் சார்ந்த விஷயங்களுக்கோ, பாஜகவோ இல்லை மதம் சார்ந்த அமைப்புகள் எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகளுக்கு எப்படி நீங்கள் தமிழ்நாட்டில் அனுமதி கொடுக்குறீங்க? அதுக்கு முன்னாடி எப்படி தமிழ்நாடு அரசு அதுக்கு அனுமதி கொடுக்குது? அப்போ உங்கள் ஓனருக்காக நீங்கள் என்ன வேணால் செய்வீங்க, உங்களை எதிர்த்து கேள்வி கேட்கறது நீங்கள் அனுமதி கொடுக்க மாட்டீங்களா? இப்போ இந்த போராட்டம் வந்து கேன்சல் ஆனதுக்கு காரணம் வந்து திமுக அரசு. இதில் என்ன டவுட் உங்களுக்கு? அரசாங்கம் தான் இன்றைக்கு மிகப்பெரிய தடைகளை போட்டு இந்த போராட்டத்தை நடத்த விடாம, அதுக்கு அனுமதி கொடுக்காம அதிகாரிகளை வைத்து மிரட்டி கொண்டிருக்கிறது. இப்போ திமுக அரசை குறை சொல்லி ஒரு போராட்டம் நடத்தணும்னு நீ நினைக்கிறீங்களா? மக்கள் நலனுக்காக அஜித்குமாருடைய மரணத்துல வந்து திமுக நம்ம பரிசு கொடுத்துடலாமா? மிகச்சிறந்த மக்களாட்சி நடவடிக்கை எடுக்கலன்னா நீங்க சொல்றது என்ன நடவடிக்கை எடுத்துட்டாங்க? என்ன நடவடிக்கை? குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த நபருக்கு 80 கிலோமீட்டர் தாண்டி வேலை கொடுத்துருக்காங்க, நான் எப்படி போறது அப்படின்னு அவர் கேட்கிறாரு. நடவடிக்கை எடுக்காம அரசு வந்து நடவடிக்கை எடுக்கலன்னா நீங்க சொல்ற குற்றச்சாட்டு கடந்த 4 ஆண்டுகள்ல 24 மரணங்கள் நிகழ்ந்திருக்கு. அரசு என்ன நடவடிக்கை எடுத்துச்சு? ஏன் தடுக்கல? 24 மரணங்கள் நடக்குதுன்னா ஒரு 4 ஆண்டுகள் ஆட்சியில ஒரு புள்ளி விவரத்தை தெரிஞ்சுக்கோங்க. என்சிபிஆர் ரெக்கார்டை போய் நீங்க செக் உயர் நீதிமன்ற கிளை சொல்லியிருக்கு. நான் சொல்லல, என்சிபிஆர் ரெக்கார்டை கிளை. அதுதான் நான் சொல்லிடுறேன். என்சிபிஆரோட ரெக்கார்டை எடுத்து போய் பாருங்க. கடந்த 2022 இருந்து 24 இப்போ 25 வரைக்கும் பாருங்க. 2019 இருந்து 24 வரைக்கும் நீங்க அந்த இது திமுக அரசோ இல்ல நானோ சொல்றதுக்கான கிடையாது. ஒன்றிய அரசு வெளியிட்டுல என்சிபிஆர் ரெக்கார்டுல உயர் நீதிமன்றம் நான் சொல்லி முடிச்சிடறேன். 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட கொலை குற்றங்களை நான் சொல்றேன்னா, இது 2019 6 லட்சம் இருந்துச்சு. திமுக அரசு வந்ததுக்கு அப்புறம் இப்போ 1,60,000 இருக்கு. ஒரு விஷயத்தை குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதிகமா இருக்கு. ஒரு விஷயத்தை நீங்க முதல்ல கேளுங்க. நம்ம எந்த விஷயத்தை பேசிட்டு இருக்கோம்? ஒரு காவல்துறையை கையில் வைத்து நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்றதுக்காக நான் சொல்ல வரேன். நம்ம எந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம்? நீங்க எதோட எதை கம்பேர் பண்றீங்க? நீங்க வந்து 10 பேர் செயின் அடிக்கிறதுக்கும் ஒரு காவல்துறை அதிகாரி செயின் அடிக்கிறதுக்கு வித்தியாசம் கிடையாதா? அப்ப நீங்க எந்த விஷயத்தை நீங்க எப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஒரு உயர்நீதிமன்ற மதுரை கிளை சொல்லுது, அங்க இருக்கக்கூடிய நீதிபதிகள் சொல்றாங்க, கடந்த 4 ஆண்டுகள்ல 24 பேர் காவல்துறையால் கஸ்டடியல் டெத் அப்படின்னு சொல்லக்கூடிய காவல்துறை அதிகாரிகளால் மரணம் அடைந்திருக்கிறார்கள், கஸ்டடியில டெத்தா இருக்காங்கன்னு சொல்லுது. 24 பேர் மரணம் அடைவதற்கு இந்த அரசு தூங்கிட்டு இருந்துச்சா? காவல்துறை கையில் வச்சிருக்க உள்துறை அமைச்சர் தூங்கிட்டு இருந்தாரா? இல்ல கோமா ஸ்டேஜ்ல இருந்தாரா? இல்ல திருநெல்வேலி அல்வா சாப்பிட்டு இருந்தாரா வருஷம்? அப்ப இன்றைக்கு இவ்வளவு மரணங்கள் நிகழ்ந்திருக்கு, அதை தடுக்க முடியல. அந்த துறையை கையில வைத்திருக்கிறார் உள்துறை அமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். அப்ப இதை கண்ட்ரோல் பண்ண முடியல. இன்றைக்கு கண்கூடாக ஒரு மரணம் மீண்டும் நிகழ்ந்திருக்கிறது. அவங்க குடும்பத்துக்கு நீங்க தேவையான செஞ்சுட்டேன்னு சொல்றீங்க. நடுக்காட்டுக்குள்ள தண்ணி இல்லாத இடத்துல இடத்த கொடுக்குறீங்க. 80 கிலோமீட்டருக்கு தாண்டி அரசு வேலை கொடுக்குறீங்க. அப்போ ஒரு பாதிக்கப்பட்டு, அதுவும் உங்கள் துறை அதிகாரியால, நீங்க கையில வச்சிருக்க துறை அதிகாரியால பாதிக்கப்பட்ட, நீங்க சாதாரணமா கொலை செஞ்சுட்டு போறவனுக்கோ இல்ல சாதாரணமா பாதிக்கப்பட்டவங்களுக்காக நாங்க பேசல. ஒரு அதிகாரி, ஒரு காவல்துறை இதை செஞ்சிருக்கும் போது அவர்களுக்கு தேவையான விஷயத்தை கூட ஒழுங்கா செய்ய முடியலன்னு சொல்றோம். அது முழுமையான நடவடிக்கை இல்லைன்னா சொல்லலாம். குற்றவாளிகளை பிடிக்கலன்னு சொல்லலாம். குற்றவாளிகளை பிடித்து நீதிமன்றத்தில் ஒப்படைச்சாச்சு. நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்து முதல்வர் ஏன் விசாரணைக்கு முதல்வர் ஏன் அந்த குடும்பத்தை போய் பார்க்கல? அந்த குடும்பத்தை ஓட்டு வாங்கினீங்கல்ல, ஓட்டு வாங்கும்போது அந்த குடும்பத்துக்கு போனீங்கல்ல, அந்த வீட்டுக்கு போய் ஓட்டு கேட்டிருப்பீங்கல்ல, உங்களுடைய ஆட்கள் ஓட்டு கேட்டிருப்பாங்கல்ல, நீங்க போய் பிரச்சாரம் பண்ணிருப்பீங்கல்ல. போய் பார்க்கல, எம்எல்ஏ போய் பார்க்கல, முதலமைச்சர் தானே, உள்துறை செயலாளர் போய் பார்க்கல. முதலமைச்சர் தானே நாட்டோட முதல். தமிழ்நாட்டில் விஜய் போயிட்டாருன்னா ஸ்டாலின் போகணும்னு அவசியம் இருக்கு. ஏன் வேங்கவேலுக்கு போக வேண்டியதானே? ஏன் போகல? வேங்கவேலுக்கு ஏன் போகல? சரி, இத்தனை வருஷமா அங்க போராடி இருக்காங்க, ஏன் நீங்க போய் பார்க்கல? பரந்தூர் விவசாயிகளை போய் ஏன் பார்க்கல? ஏன்னா எல்லா இடத்துக்கும் அவர் போயிட்டு இருக்காரா? அவர் போறது போல ஊட்டி கொடைக்கானல் போறாரு, மலர் சிம்மாசனத்துல உட்காந்துருக்காரு, உட்காந்து போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்காரு குடும்பத்தோட. திருநெல்வேலியில் போய் அல்வா சாப்பிட்டு இருக்காரு, அங்க கனிமவள கொள்ளை நடக்குது, அதை தடுக்க முடியல. ஏன்னா எல்லா இடத்துக்கும் அவர் போயிட்டா மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவர் எந்த இடத்துக்கு தான் போறாரு? மக்களை சந்திக்கிறாரு. பாதிக்கப்பட்ட ஒரு மக்களையும் சந்திக்கிறது கிடையாது. போன் காலில் பேசிக்கிட்டு இருக்காரு உட்காந்துட்டு. பாதிக்கப்பட்ட அந்த இளைஞனோட குடும்பத்துல போன் காலில் ஆறுதல் சொன்னா சரியாயிடுமா? உங்கள் துறை தானங்க, துறையோட அமைச்சர் நீங்க தானே, நீங்க தானே பொறுப்பு. முதலமைச்சர் உங்க துறை அமைச்சர் நீங்க தானே, துறை அமைச்சர் நீங்க போயிருக்கணுமா இல்லையா? ஏன் போகல? ஒட்டுமொத்தமா சட்டம் ஒழுங்கும் காவல்துறை அராஜகம் அதிகமா இருக்கு தமிழ்நாடு. கேவலமா இருக்கு. இது போல ஒரு கேவலமான சூழ்நிலை தமிழ்நாடு சந்திக்காது. அந்த அளவுக்கு கேவலமா இருக்கு சட்டம் ஒழுங்கும் காவல்துறையுடைய செயல்பாடுகளும். ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் தமிழ்நாட்டை படுகொலை செய்யப்படுறாரு, பாதுகாப்பு கிடையாது, பத்திரிகையாளருக்கு உள்ள வைக்கிறாங்க, யூடியூப்ல கேள்வி கேட்கறீங்க பதில் சொல்றேன்னு சேர்த்துக்கு உள்ள வைக்கிறாங்க. இப்படியா நடக்கும் ஒரு சட்டம் ஒழுங்கு?
அந்த துறையை வரை அவர் கையில் வச்சிருக்காரு உள்துறை அமைச்சர். அதிமுக ஆட்சியில இல்லைங்கிறத உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க பேசுறீங்க. அதிமுகவுடைய ஆட்சியில இருக்கட்டுங்க, மக்கள் தீர்ப்பு கொடுத்துட்டாங்களா இல்லையா? இல்ல, நான் கேக்குறது என்னன்னா, இப்போ அதிமுகவுடைய ஆட்சி இல்லைங்கிறதுனால அதிமுகவை எதிர்க்கலைங்கிறத நீங்களும் சொல்றீங்க, உங்க தலைவரும் சொல்றாருன்னு ஒரு எடுத்துக்கலாம். அதுதான் உண்மை, ஃபேக்ட். ஆனா பாஜகவை சித்தாந்த எதிரி, கொள்கை எதிரின்னு நீங்க சொல்றீங்கல்ல, அந்த சித்தாந்த எதிரியோட அதிமுக கூட்டணி வச்சு பிரச்சாரங்களை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இது ஏன் எதிர்க்க அறிக்கையை கொடுத்துட்டோமே, அதுக்குதான் மிக தெளிவா சொல்லிட்டோமே. தன்னுடைய சுயநலனுக்காக, ஒரு தேர்தல் கூட்டணிக்காக, மக்களை ஏமாற்றுவதற்காக, கண் துடைப்புக்காக பாஜக இந்த அதிமுக கூட்டணி ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த கூட்டணி தமிழ்நாட்டில் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த போறது கிடையாது. இந்த கூட்டணியால தமிழ்நாட்டிலிருந்து ஒரு கைப்படி மண்ணை கூட எடுக்க முடியாது அப்படின்றத மிக தெளிவா நாங்க சொல்லியிருக்கிறோம். இப்ப தாவேகாவுடைய தேர்தல் பிரச்சாரத்துல அதிமுகவோட அட்டாக்கும் இருக்கும். ஏங்க, நாங்க மிக தெளிவா எங்களுடைய அரசியல் எதிரி யாருன்னு சொல்லிட்டு வரோம். இன்றைக்கு ஆட்சியாளர்களை பார்த்து கேள்வி கேட்பாங்களா, இல்ல ஏற்கனவே மக்கள் தீர்ப்பு கொடுத்து வீட்டுல அமர வச்சவங்களை பார்த்து கேள்வி கேட்பாங்களா? இது என்ன எனக்கு புரியலையே. இப்ப நீங்க கொள்கை சித்தாந்த எதிரி பாஜக. ஆமா, பாஜகவை எதிர்க்கிறோம். அவர்களுடைய இப்ப பாஜக தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கு வந்தா எங்களுடைய கொள்கை எதிரியை நாங்க எதிர்க்கிறோம்னாலே அந்த கூட்டணியை மொத்தமா எதிர்க்கிறோம் அர்த்தம். அதுதான் கேக்குறேன். அதுதான் அதிமுகவை செப்பரேட்டா தாக்குவீங்களா இல்ல ஒட்டுமொத்தமா எதுக்கு தாக்கணும்னு கேக்குறேன். மக்கள் தான் அவங்க தீர்ப்பு கொடுத்து வீட்டுல உட்கார வச்சிருக்காங்கல்ல. அவங்க இந்த வாட்டி ஆட்சியில இல்ல 2021 அவங்க ஆட்சி முடிஞ்சிருச்சுல. மக்கள் மிக தெளிவா தீர்ப்பு, தேர்தலுக்கு நாள் இருக்குல்ல, யார் வேணா வெற்றி பெறலாம். அவங்களுக்கு ஏற்கனவே மக்கள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இங்க நடந்திருக்கிறது அதுதான். 2021 தேர்தல்ல அதிமுக சரியா செயல்படலன்றதா திமுக கிட்ட ஆட்சியை கொடுத்துருக்காங்க. ஒன்றியத்துல பாஜக கிட்ட ஆட்சியை கொடுத்துருக்காங்க. இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்க சரியா செயல்படணும், அவங்களை நோக்கி தான் கேள்வி இருக்கும். மக்களும் அவங்களை நோக்கி தான் கேள்வி எழுப்புவாங்க. யாரும் ஏற்கனவே தீர்ப்பு கொடுத்து வீட்டில் அமர வச்சவங்களை பார்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க. நாங்க சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கோம். இப்போ நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் சமீபத்தில், இப்போ நேற்று முன்தினம் நினைக்கிறேன், அவர் ஒரு பேட்டியில சொல்றாரு, என்னை பின்பற்றி தான் என்னுடைய தம்பி விஜய் எல்லா விஷயங்களுமே செய்யறாரு. குறிப்பா நாம் தமிழருடைய கொள்கையில் இருக்கக்கூடிய பிறப்போக்கும் எடுத்து தான் விஜய் அதையே பயன்படுத்துறாரு. என்னோட கொடியில் இருக்கக்கூடிய நிறங்களை பயன்படுத்தி தான் அவர் கொடியை வடிவமைக்கிறாருங்கிறாரு. இப்போ அண்ணன் பேச்சு தட்டாமல் கேட்கிறாரா விஜய்? இல்லை, இதுக்கு முன்னாடி மஞ்சள் கலரோ, சிகப்பு கலரோ, பச்சை கலரோ, நீல கலரோ இந்தியாவில், இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. இதற்கு முன்னாடி பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற திருக்குறளை யாருமே படிச்சிருக்க மாட்டாங்க. ஐயா வள்ளுவருக்கே தெரியாது. இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு கேள்வி, என்ன மாதிரியான ஒரு விஷயம் எனக்கு புரியல. ஐயா வள்ளுவர் அவர்களுடைய சொன்ன மிகச்சிறந்த திருக்குறளில் ஒன்று எடுத்து பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்ற உயர தத்துவத்தை நாங்கள் வச்சிருக்கிறோம். ஐயா வள்ளுவர் அவருக்கு நான் இந்த தமிழகத்திற்காக, இந்த மக்களுக்காக கொடுத்தது, அதை நம்ம எடுத்து வச்சிருக்கோம். நிறங்கள் எத்தனையோ நிறங்கள் இருக்கு. எங்கள் கட்சிக்கு தேவையான நிறத்தை கொடியே நாங்கள் வடிவமைக்கிறோம். இதுல என்ன இருக்கு அவரை பார்த்து ஃபாலோ பண்றதுக்கு? அதான் என் தம்பி இப்ப என்ன பார்த்து பின்தொடர்ந்து மகிழ்ச்சி, அவர் சொல்லிக்க வேண்டியதுதான். அது அவருடைய மகிழ்ச்சிக்கு அவர் சொல்லிக்கலாம். நாங்க எங்க பாதையில தனியா பயணம் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுடைய குறிக்கோளை நாங்கள் நிறைவேற்றிட்டு இருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய நோக்கத்திற்காக பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். யாரை பார்த்தும் காப்பி அடிக்க வேண்டிய வேலையோ, யாரை பார்த்தும் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய வேலையோ, யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய வேலையோ எங்களுக்கு கிடையாது. இல்லை, சீமான் என்ன சொல்றாருன்னா, நானும் தம்பி நிறையா முறை இதில் தனியாக சந்திச்சிருக்கோம். நான் நிறைய விஷயங்களை சொன்னேன், அதெல்லாம் இப்போ கேட்கல. அவர் எடுத்திருக்கக்கூடிய அந்த பெரியார் அரசியல் எனக்கு பிடிக்கலங்கிறாரு. அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? அவருடைய கட்சியோட பயணத்தை அவர் எடுக்கிறாரு. இல்லை, இதெல்லாம் உண்மை தானே? சீமான் சந்திச்சது விஜய், நீங்க அவர்கிட்ட கேட்கணும். இல்லை, நீங்களும் கட்சிக்காரர் தானே? அவர் தான் அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அப்போ அது உண்மையா நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். முதல்ல அவர் கட்சிக்காரங்க தானே அதுக்கு ஆதாரத்தை கொடுக்கணும். அது உண்மையா சொல்லணும். தாவேகாவும் ஒரு கட்சி தானே, அதனால தானே உங்களுக்கு பேட்டி எடுக்கிறோம். ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்ப நாங்க தலைவரை பத்தி குற்றச்சாட்டு வைக்கிறோம், நாங்க அவரை பத்தி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம், இல்ல நாங்க அவரை பத்தி ஒரு விஷயத்தை சொல்றோம், நடந்ததுன்னு சொல்றோம் அப்படின்னா அதுக்கு நாங்க ஆதாரத்தை காட்ட முடியும். அவர் சொல்ற விஷயத்தை நாங்க எப்படி ஆதாரத்தை காட்ட முடியும்? அதை நீங்க அவர்கிட்ட தானே கேட்கணும். ஏன் நீங்க அவர்கிட்ட கேட்க மாட்டீங்க? ஏன் நாம் தமிழர் கட்சி ரெண்டு பேரும் நீங்க கேட்க மாட்டீங்க? இப்படி சொல்லியிருக்காரு, இது உண்மையா? இது மாதிரி ஒன்று நடந்துச்சா? இப்படி அவர் அந்த அண்ணனே சொல்றாரு, விஜய் தனித்து நிற்பதுங்கிறது ஒரு பெரிய கடினமான விஷயம்ங்கிறாரு. அதை நாங்கள் பார்த்துக்குறோங்க. எங்கள் தலைவருக்கு தெரியாதா? ஒரு 300 கோடி சம்பளம் வாங்கக்கூடிய இடத்துல அடுத்த 10 ஆண்டு காலம் திரைத்துறையில் நம்பர் 1 இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அதை விட்டுட்டு மக்களுக்காக அரசியலுக்கு வராரு, மக்களுக்காக போராட வராரு. இது எதையுமே யோசிக்காம தான் வந்திருப்பாங்களா? இது எதுவுமே தெரியாம தான் களத்துக்கு வருவாங்களா? நான் அப்படி விட்டுட்டு வந்துடுவாங்களா? அப்படி நீங்கள் விட்டுட்டு வருவீங்களா? அந்த மாதிரி நான் விட்டுட்டு வருவேனா? யாரும் வரமாட்டார், வந்திருக்காருல்ல. அப்போ இதெல்லாம் தெரியாமல், இதெல்லாம் யோசிக்காமல், இதுக்கெல்லாம் பிளான் இல்லாமல் எப்படி செய்யணும்னு தெரியாமையா வருவாங்க? இதெல்லாம் சும்மா பேசலாங்க. முக்கியமான ஒரு கேள்வி, சில ஊடகங்கள்லாம் அஜித்குமாரை விஜய் போய் பார்த்த நேரம் அவர் பையிலேருந்து ஏதோ ஒரு பணமோ பொருளோ என்னங்கிறது தெரியல. பட் ஆனால் அந்த ஒரு விஷயம் செஞ்சது அதிக அளவில் இன்டர்நெட்டில் பாராட்ட பெற்ற ஒரு தருணமாக இருக்கிறது. அரசே 5 லட்ச ரூபா கொடுத்துருக்கு, சீமானும் 5 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. ஆனால் விஜய் கொடுத்த உதவி வெளியே தெரியாத அளவுக்கு உதவி கொடுத்துருக்காருல்ல. இந்த நிகழ்வு எப்படி நடந்தது? என்ன மாதிரியான நிதி உதவி செஞ்சிருக்காரு? ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இது அவர் ஒரு அரசியல் காரணத்துக்காக அங்கே போய் பார்க்கறது கிடையாது. ஏன்னா அரசியல் காரணங்களுக்காக போயிருந்தா முன்கூட்டியே அறிவிச்சுட்டு கட்சிக்காரங்கிட்ட சொல்லிட்டு எல்லா கட்சிக்காரர்களோடு சேர்ந்து அங்கே மிகப்பெரிய வலிமையை காமிச்சிருக்க முடியும், அவரை போய் பார்த்துருக்க முடியும், ஒரு நெருக்கடி ஏற்படுத்தியிருக்க முடியும். அவர் சென்றது எங்களுக்கே தெரியாது. உண்மை அதுதான். அவர் அங்கே செல்றாரு, அங்கே போய்ட்டு அஜித்குமாரை சந்திக்க போகிறாரு அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியாது. நாங்கள் அன்றைக்குமே கட்சி அலுவலகத்தில் ஒரு மீட்டிங்கில் இருக்கோம், அதை முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புறோம்.
அப்பயுமே எங்களுக்கு தெரியாது. அவர் அங்கே போய் ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியும். ஸோ அவர் பர்சனலாக அந்த குடும்பத்தை சந்திக்கணும்னு நினைச்சாரு. எப்படி வந்து தங்கை அனிதாவுடைய மரணத்துக்கு சென்றாரோ, எப்படி ஸ்டெர்லைட் ஆலையில் உயிரிழந்தவங்களை சந்திக்க இரவோடு இரவாக தனியாக ஒரே ஒரு நபரை மட்டும் அழைச்சிக்கிட்டு பைக்கில் போனாரோ, அந்த மாதிரி அவர் பர்சனலாக அவர் உணர்வு சார்ந்து நிற்பதற்காக அங்கே சென்றிருக்கிறார். அதே போல் அவர் என்ன உதவி செய்தார், என்ன செய்தார் அப்படின்றத வந்து ரகசியமாக இருக்கணுன்றதுக்காக தான் அவர் கேமரா கூட காட்டாமல் திரும்பி இருந்து பண்ணுறாரு. ஸோ இது வந்து அவர் பர்சனலாக செய்யக்கூடிய விஷயம். அவர் வந்து உணர்வோடு அவங்க வீட்டில் ஒருத்தரை இதை செய்யணும்னு ஆசைப்பட்டார், அதை செஞ்சுருக்காரு. அதை அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம். அந்த அளவில் தான் நாங்கள் இதை பார்க்க வேண்டும்னு கேட்டுக்கிறோம். காவல்துறை துறையில் நடந்த இந்த மரணங்களை சம்பந்தமாக அந்த குடும்பங்களை, பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அது எங்கே சந்திக்கிறாரு? பனையூர்லையா இல்லை களத்துக்கு போவாரா இல்லை எப்படி? இல்லை, நீங்கள் முதல்ல வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்க பார்த்தீங்களா, முதல்ல போய் முதலமைச்சரை கேளுங்க. நீங்கள் எப்படி ஃபோன் கால்லேயே தமிழ்நாடு ஃபுல்லாக ஆட்சி நடத்திடுவீங்களா? இல்லை, நான் ஏன் கேட்குறேன்னா மழை வெள்ளத்திலேயே நிவாரண பொருட்களை பனையூர்ல வச்சுதான் நீங்க கொடுத்தீங்க, அதுக்காக கேட்கறேன். திமுகவையோ அதிமுகவையோ பார்த்து நீங்க எப்படி போன்லயே அரசியல் கேட்கிறோமே, எல்லாத்துலயுமே கேட்கிறோம், கேளுங்க, எல்லாத்துலயுமே பத்திரிகையாளர் திமுகவினுடைய எடப்பாடி வீட்டுக்கு போவீங்களான்னு முதல்வர்கிட்ட கேட்டிருக்கோம், பதில் சொல்லியிருக்காரு. நீங்க திமுகவுடைய முக்கியமான நிர்வாகியை கூட்டு வந்து முதலமைச்சர் என்ன போன்லயே தான் ஆட்சி நடத்துவாரா இல்ல வந்து நேர்ல போவாரா அப்படின்னு நீங்க கேளுங்க. ஏன் திமுக பத்தி கேட்கலன்னு சொல்றது நியாயம் இல்ல. அந்த தோனியில நீங்க கேளுங்க. எல்லா பத்திரிகையாளரும் கேக்குறாங்க, எங்க நடந்தாலும் பத்திரிகையாளர் என்ன கேக்குறாங்க? சார் ஊட்டில வெதர் நல்லா இருக்கா சார், சில்லுன்னு இருக்கா சார், உங்களுக்கு பிடிச்சிருக்கா சார்னு கேப்பீங்க. இந்த தோனியிலே கேளுங்க பாப்போம். ஒவ்வொரு மாவட்டத்துல ஒவ்வொரு தாலுகால ஒரு விதமான பத்திரிகையாளர்கள் இருப்பாங்க. இந்த தோனியில போய் கேளுங்களேன், முதலமைச்சர் வந்து என்ன போன்லயே நீங்க ஆட்சி நடத்துறீங்கன்னு கேளுங்க. இந்த திட்டத்தை பத்தி சொல்லுங்க, இப்ப எங்க சந்திக்க போறாரு, என்ன மாதிரி அதற்கான அறிவிப்புகளை வந்து தலைமை அறிவிப்பாங்க. எங்க சந்திக்கிறாரு, அந்த மக்களுக்கு என்ன செய்ய போறாரு, என்ன மாதிரியான போராட்டங்களை முன்னெடுக்க போறோம், அவங்களுக்காக சட்ட ரீதியாக என்ன நாங்கள் முன்னெடுப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறோம், அது அத்தனையும் தலைமையிலேருந்து அறிவிப்பு போகிறோம். அது வரைக்கும் ஒரு வெயிட் பண்ணுங்க. பரந்தூர் மக்களை கூப்பிட்டு தலைமைச் செயலகத்தில் போய் முதல்வரே முற்றுகையிடுன்னு சொல்லியிருக்காரு. அந்த காலம்லாம் ஆமாம், அதுக்கான கால அவகாசத்தை கொடுத்துருக்கோம். முதலமைச்சர் ஒழுங்காக போயிட்டு அந்த பரந்தூர் மக்களை சந்திங்க, அந்த மக்களோட பிரச்சனையை போய் கேளுங்க. ஏன் ஊட்டி கொடைக்கானலுக்கு போகிற நேரம் இருக்குது, திருநெல்வேலியில் அல்வா சாப்பிட்ற நேரம் இருக்குது, உங்களுக்கு குடும்பத்தோடு சேர்ந்து வந்து படம் பார்க்கறதுக்கு நேரம் இருக்குது, திரைப்படங்களுக்கு விமர்சனம் சொல்கிறதுக்கு நேரம் இருக்குது. போய் போராடுற பரந்தூர் விவசாயிகளை பாருங்கள், அந்த மக்களை நேரடியாக சந்திச்சு அந்த கிராமத்துக்கு போய் பேசுங்க. நாங்கள் தான் கிராமத்துக்குள்ளே போகிறோம்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்டால் நீங்கள் பர்மிஷன் கொடுக்கல, ஊருக்கு வெளியில் மண்டபத்தை தான் பார்க்கணும்னு சொல்லிட்டீங்க. பரவாயில்ல, நீங்களாவது கிராமத்துக்குள்ளே போங்க, போய் அந்த மக்களை பாருங்கள். அந்த மக்கள் வந்து என்னிடம் வந்து எனக்கு வந்து கோரிக்கை வச்சிருக்கிறாங்க, என்னை நம்புகிறாங்க. நீங்கள் ஒரு வேளை அங்கே போகலன்னா அவர்களை திரட்டி கொண்டு நானே தலைமைச் செயலகத்தை வந்து உங்களை சந்திப்பேன் அப்படிங்கிறாரு. தாவேக்கா நேரம் கொடுத்துருக்கு ஸ்டாலின். ஆமாம், அவருக்கான நேரத்தை கொடுத்துருக்குறோம், அதை பயன்படுத்தி அவர் போய் அந்த மக்களை சந்திக்கிட்டோம். ஏன் மக்களை சந்திக்கிறதுல முதலமைச்சருக்கு என்ன பிரச்சனை? மக்களை சந்திக்கிறது தானே முதலமைச்சர், மக்கள் வாக்குகளை பெற்று தானே முதலமைச்சராக இருக்கீங்க, போய் சந்திங்க. இப்போ இந்த பரந்தூர் விஷயத்தில் வந்து நேற்றுலேருந்து பத்திரப்பதிவுலாம் தொடங்கிருச்சு, இதை எப்படி பார்க்குறீங்க? அவங்க வெளியூரில் இருக்கிற ஒரு சில முதலாளிகள் கிட்டேருந்து அந்த பத்திரப்பதிவை நடத்திட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த விவசாயிகளும் ஏதோ பத்திரப்பதிவு செஞ்சுட்டா மாதிரியும், அவர்களெல்லாம் வந்து நிலத்தை கொடுப்பது தயாராகிட்டா மாதிரியும் திட்டமிட்டு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவதற்கான இது ஒரு வேலை. இதை வந்து நாங்கள் சொல்லலை, அங்கே போராடக்கூடிய அந்த போராட்ட குழுவினரை அறிக்கையாக வெளியிட்டிருக்கு. இல்லை, அதுதான் திமுக அரசா? பின்ன யார் அரசாங்கம் பண்ணாமல் பத்திரப்பதிவு இந்த வேலைகளை செய்யறது, இதை வந்து மீடியாவுக்கு கொடுக்கறது, இதெல்லாம் யார் செய்யறது? மீடியா தானே இன்னைக்கு அந்த நிலத்தை கொடுத்துருக்காங்க. ஏர்போர்ட் அத்தாரிட்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், அதுதான் இடத்தையும் அவங்க தான் ரெஜிஸ்டர். சரி, ஏர்போர்ட் அத்தாரிட்டி அவங்க தான்றீங்க. இன்றைக்கு வந்து அவர்கள் பேர்ல தான் ரெஜிஸ்டர். எங்க தலைவர் போயிட்டு வந்த அடுத்த நாள் திமுக பேர்லயோ முக ஸ்டாலின் பேர்லயோ ரெஜிஸ்டர் அதுதாங்க சொல்றேன். எங்க தலைவர் போயிட்டு வந்த அடுத்த நாள் ஒன்றிய அரசு வந்து அறிக்கை கொடுக்கல, ஒன்றிய அரசு லெட்டர் போடல. இப்போ இருக்கக்கூடிய இதே நீங்கள் சொல்லக்கூடிய அந்த திமுக இருக்குது பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து அந்த மக்களுக்கு லெட்டர் கொடுத்துருக்காங்க. என்ன லெட்டர் கொடுத்துருக்காங்க? மொட்டை கடுதாசி. அந்த இடத்துல வந்து நிலவளம் பாதிக்காமல், நீர்வளம் பாதிக்காமல், சுற்றுச்சூழல் பாதிக்காமல் எப்படி வந்து இந்த திட்டங்களை நிறைவேற்ற முடியுமா முடியாதான ஆய்வறிக்கை செய்வதற்கு ஒரு குழுவை நான் நியமிக்கிறேன், திராவிட மாடல் உங்களை கைவிடாதுன்னு யார் அறிக்கை கொடுத்தது? யார் லெட்டர் கொடுத்தது? மொட்டை கடுதாசி நீங்கள் சொல்கிற இந்த திமுக தான் கொடுத்துச்சு. அதை நிறைவேற்றிட்டீங்களா அந்த மக்களுக்கு? அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்போல ஒரே ஒரு திட்டங்களை வந்து இல்லங்க, ஒரு எக்ஸ்போல பேசுறாங்க. இது வந்து நம்ம சினிமா கிடையாது. ஒரு திட்டங்களை சொன்ன உடனே அடுத்த நாளே வந்து முடிவு எடுக்கிறது. அதுதாங்க சொல்ல வரேன். முழுசா கேளுங்க. மக்களுக்கு இந்த லெட்டர் கொடுத்தீங்களா? மக்களுக்கு இந்த ப்ராமிஸ் பண்ணீங்களா? நீங்க தலைவர் போயிட்டு வந்த அடுத்த நாள் அந்த குழுவை நீங்க இன்னைக்கு வரைக்கும் போடல. இன்னைக்கு வரைக்கும் நீங்க ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கல. ஏன் அங்க குழுவை நீங்க போடாம இருக்கீங்க? ஆனா நீங்க என்ன குழு போட்டிருக்கீங்க? நான் சொல்லல, பிரபல ஆங்கில நாளேட்டுல முதலமைச்சர் கலந்து கொண்ட ஒரு விழாவில் அவர் பேசியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. என்ன பேசியிருக்காரு தெரியுமா? அந்த இடத்தை வந்து ஏர்போர்ட் மட்டும் இல்லாம சுற்றிலும் ஒரு மேம்படுத்தப்பட்ட நகரமாக எப்படி மாற்றுவது என்பதற்காக கன்சல்டன்ட்டை நியமித்திருக்கிறோம் முதலமைச்சர் பேசியிருக்காரு. ஒரு கிராம நகரமாய் மாற்றுறது. அப்ப அந்த மக்கள் சொன்ன ப்ராமிஸ் ஏன் போய் மக்களுடைய நலனுக்காக தானே செய்யறாங்க. மக்கள் கிட்ட வந்து நீங்க வந்து நாங்க நிலவளம் பாதிக்காது, நீர்வளம் பாதிக்காது, முதல்ல நாங்க அதை செக் பண்றோம், அதுக்கு ஒரு குழுவை போறோம்னு சொன்னீங்களே, அதை செய்யாம நீங்க வந்து கன்சல்டன்ட்டை நியமிச்சு நகரமா மாத்திடுவீங்க. இங்க விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க. 68% நீர்வளம் இருக்கு, விவசாய நிலம் இருக்குதாங்க, எத்தனை நீர்நிலைகள் இருக்காங்க, அதையெல்லாம் மூடிட்டு நீங்க ஒரு ஏர்போர்ட்டை கொண்டு வரன்றீங்க, அதை சுற்றி நகரமா மாற்றுறீங்க. அங்க விவசாயிங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. ஏர்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் மீனம்பாக்கம்ங்கிற அந்த ஏரியாவே நகரமா. ஏர்போர்ட் வேற இடத்துல நீங்க ஏர்போர்ட் கொண்டு வாங்க. ஏன் பரந்தூர்ல மட்டும் தான் கொண்டு வரணுமா?
ஏன் சென்னையில வேற இடமே கிடையாதா? வேற இடத்த ஆய்வு பண்ணுங்க. ஏன் ஆய்வு கூட நீங்க பண்ண மாட்டீங்க? இப்போ பரந்தூர் மக்களை போய் மீண்டும் சந்திக்க போறாரா விஜய்? எப்ப முதலமைச்சர் எப்ப சந்திக்கிறாருன்னு போய் கேளுங்க. இல்ல அவர் சந்திக்கலன்னா முதல்ல போங்க, முதலமைச்சரை கேளுங்க. சார் விஜய் மக்களுக்கான முதல்வர் இல்லன்னு நீங்க தான் சொல்றீங்க. அதான் சொல்றேன். மக்களுக்கு கேள்வி கேட்கிறீங்க. நாங்க போய் எங்க தலைவர் போய் பரந்தூர் மக்களை பார்த்திருக்காரு, தொடர்ந்து அந்த விவசாயிகளை சந்திக்கிறாரு, அந்த விவசாயிகள் கூட பேசுறாரு, அரசாங்கத்துக்கு பிரஷர் கொடுக்குறாரு. போய் முதலமைச்சரை கேளுங்க. சார் எதிர்கட்சியில இருக்கவங்க இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்க எப்ப சார் போய் வீட்டை விட்டு கிளம்புவீங்க? எப்ப சார் போன் காலையும் வீடியோ காலையும் விட்டுட்டு போய் மக்களை நேரில் சந்திப்பீங்க? எப்ப சார் பரந்தூருக்கு போவீங்க அப்படின்னு கேளுங்க. திமுகவினர் கூப்பிட்டு வச்சு கேள்வி கேளுங்க. தாவேகாவினர் கேள்வி கேட்கிறாங்க உங்களை. இவ்வளவு கேவலமா அவங்க கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, நீங்க வாயை மூடிக்கிட்டு இருக்கீங்களே, எப்பதான் மக்களை சந்திப்பீங்கன்னு கேளுங்க. அதுக்கப்புறம் வாங்க என்கிட்ட கேளுங்க, நாங்க பதில் சொல்றோம். ஜனநாயகன் படத்திற்கு அப்புறம் மீண்டும் திரைப்படத்துல நடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நடிகை விஜயே சொன்னதா ஒரு நடிகை சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சொல்லியிருப்பாரா, அது உண்மையா அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவுபடுத்தி. சரி, நான் என்ன கேட்கறேன்னா, நாங்க அரசியல் பயணத்துல இருக்கோம், நாங்க அரசியல் கட்சியில. ஏன்னா நான் ஏன் சொல்ல வரேன்னா, பெரிய பலம் உள்ள கட்சி தாவேகா. அதுதாங்க சொல்ல வரேன். இல்லன்னு மறுக்கலாம் முடியாது. 234 தொகுதியில ஆள் போட்டு வச்சிருக்கீங்க, அதையும் மறுக்க முடியாது. இப்போ ஒரு இவ்வளோ ஒரு பெரிய பட்டாளத்தை வைத்துக்கொண்டு ஒரு நடிகை அசால்ட்டா ஒரு கருத்தை சொல்லி அது ஒரு உங்க கட்சியினர் மத்தியிலே ஒரு தயக்கம் இருக்கு. ஒரு தயக்கமும் கிடையாது. எங்க தலைவர் எங்களுக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணிருக்காரோ அதை தான் நாங்க நம்புறோம். இல்ல இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க நானும் பேசுறேங்க, இரவும் பகலும் நீங்க பாடுபடுறீங்க, எல்லாம் பண்றீங்க, மக்களை சந்திக்கிறீங்க. மீண்டும் திரைப்படம் விஜய் நடித்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? அதான் சொல்ல வரேன். முதல்ல பதில் சொல்ல விடுங்க, நான் கேட்கறேன். இப்போ நீங்கள் நானும் பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஸ்க்ரீனுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஆஃப் ஸ்க்ரீன்ல நாளைக்கு நீங்க ஜி நீங்க இதை பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, பார்க்கலாங்கன்னு நான் சொல்றேன். அதுக்காக நான் செய்யறேன்னு அர்த்தமா? சொல்லுங்க. நார்மலா பேசும்போது நீங்க ஒரு விஷயத்தை பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க, நான் பார்க்கலான்னு சொல்றேன், அதுக்கு நான் செய்யறேன்னு அர்த்தமா இல்லை செய்ய மாட்டேன்னு அர்த்தமா? அப்போ இதை கொண்டு போய் நீங்க வெளியில சொன்னீங்கன்னா, அவர் கேஷுவலா அன்னைக்கு நீங்க எஜுகேஷன் அவார்ட்ஸ் நடத்திட்டு இருக்கும்போது அங்க ஒரு குழந்தை சொல்லியிருக்கு, மைக்ல பேசிச்சு, இதுவாது நீங்க பின்னாடி ஸ்க்ரீன்ல ஏதோ ஷூட்டிங் நடக்கும்போது பேசுன்னு அவங்க சொல்றாங்க. அந்த குழந்தை நேரடியாக ஸ்டேஜ்லேயே அண்ணா எங்களுக்காக நீங்கள் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை படம் பண்ணுங்க அப்படின்னு அந்த குழந்தை கேட்டது. பார்க்கலாமான்னு சொல்லி அமிச்சாரு. அங்கேயும் அதே போல் தான் சொன்னார். அதையா நீங்கள் இப்போ பெருசாக்கல? அப்பையும் அந்த கேள்வி வரல, உடனடியாக இதை மட்டும் எப்படி பெருசாக்குறீங்க? இந்த நிகழ்வு வந்ததுக்கு அப்புறம் தாவேகாவினர் என்ன சொல்றாங்கன்னா, எம்ஜிஆரும் அரசியல் வந்ததுக்கு அப்புறமும் திரைப்படம் நடித்தார், அதை நாங்கள் எங்க தலைவர் மக்கள் என்ன போல விஜய் நடித்தால் தாவேகா ஏற்றுக்கொள்ளும். எங்க கட்சியில யாருமே அந்த மாதிரி சொல்றதுக்கான வாய்ப்பு எந்த நிர்வாகி சொன்னாங்கன்னு காட்டுங்க, எந்த பொறுப்புல இருக்கணும் சொன்னாங்கன்னு காட்டுங்க. எங்க தலைவர் மிக தெளிவா அறிக்கை கொடுத்திருக்காரு, இந்த கடைசி படத்திற்கு பிறகாக முழு நேரமாக நான் அரசியல்ல உங்க கூட தான் இருக்க போறேன்னு மக்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி அவரை தான் நாங்க நம்புவோம், அவர் சொல்றதா நாங்க பேச முடியும். எங்க தலைவர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நம்பிக்கை தான் நாங்க பேச முடியும். கனிமொழி விஜய்க்கு ஆல் தி பெஸ்ட்னு சொல்லி ஒரு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அதே போல விஜயோட இந்த முடிவு சிலருக்கு அதிர்ச்சி அளிக்குங்கிறாங்க. அந்த சிலர் யாரா இருப்பார்கள்? அவங்க என்ன யூகத்துல சொல்றாங்க, அவங்க யாரை நினைச்சு சொல்றாங்கன்றது அவங்க தான் பதில் சொல்லணும். நம்ம அதுக்குள்ள எப்படி பதில் சொல்லலாம்? அதிமுக பாஜகவோட பலவீனத்தை தான் விஜய் இந்த தனித்து போட்டிங்கிறத அறிவிச்சிருக்காரா? இது அரசியல் பூர்வமான கேள்வி. பாஜக தமிழ்நாட்டுல ஒரு பலம், அந்த பலவீனம் இருக்கா? தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு ஒரு பலமும் கிடையாது. பாஜகவோட சேர்ந்த எந்த கட்சியும் தமிழ்நாட்டுல பலம் பெற்றதா சரித்திரமே கிடையாது. இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, நான் கேள்வி பார்த்து கேட்டு நீங்க சரியா உள்வாங்கல. அதிமுகவும் பாஜகவும் பலவீனம் அடைஞ்சிருச்சு, அதனாலதான் விஜய் தனித்து முடிவுங்கிற தைரியத்தை எடுத்திருக்காருங்கிற ஒரு கேள்வி. தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு எந்த பலமும் கிடையாது. பாஜகவை நம்பி கூட்டணி சேர்ந்த யாருக்குமே தமிழ்நாட்டுல எந்த பலமும் இருக்க போறதும் கிடையாது. அவர்களால் எதையுமே சாதிக்கவும் இங்கே முடியாது அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். அவங்க ஸ்க்ரீன்லேயே கிடையாது, அவங்க கேம்லேயே கிடையாது. இங்கே தன்னை 75 ஆண்டு கால ஆலமரமாக நினைத்துக்கொண்டு தமிழகத்தில் நம்ம தான் 2036 வரைக்கும் ஆட்சியில் இருப்போம்னு பலம் பொருந்திய கட்சின்னு பேசுகிறாங்கல்ல, அந்த பலம் பலவீனம் அடைந்திருக்கிறது. இந்த திமுக தமிழ்நாட்டில் பலவீனம் அடைந்திருக்கிறது. மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எரிச்சலை உண்டாக்கி இருக்கிறது இந்த ஆட்சி. மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. இந்த ஆட்சி எப்போ முடியும்னு மக்கள் காத்துட்டு இருக்காங்க. அந்த பலவீனத்தை எதிர்த்து தான் நாங்கள் வரோம். பாஜகவுடைய தலைவர் நயினாரே என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னும் நாட்கள் அதிகமா இருக்கு, விஜய் இணைவதற்காக கேள்வி கேட்கறாங்க, இன்னும் நாட்கள் அதிகமா இருக்கு, நல்லதே நடக்கும்ங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. திரும்ப சொல்ல முடியாதுங்க, நாங்க தான் தீர்மானமா நிறைவேற்றி இருக்கோம். இல்ல திரும்ப தலைவர்கள் ஒரு பொய்யை திரும்ப சொல்றதுனால உண்மையாயிடுமா? ஒரு பொய்யை திரும்ப சொல்றதுனால உண்மையாயிடுமா? பாஜக மதம் சாராத ஒரு கட்சி, எல்லா மதத்தையும் ஈக்குவலா பாக்குற ஒரு கட்சி 10 இடத்துல பேச உண்மையாயிடுமா? இல்ல இப்ப இந்த நீங்க சொன்ன முடிவுக்கு அப்புறமும் தொடர்ந்து இந்த மாதிரி கேள்விகள் தலைவர்கள் பேசுறாங்க. அவங்க கிட்ட தானே கேட்கணும். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி நரேட்டிவா தொடர்ந்து ஏற்படுத்துறாங்கன்னு கேக்குறேன். தாவேகாவை பாஜகவோட செல்ல பிள்ளைங்கிற மாதிரி உருவாக்குறதா சொல்றேன். இந்த இடத்துல தான் நான் கேள்வி கேட்கிறேன். நீங்க ஒரு ஊடகவியலாளர், உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. நாங்க மாநாட்டில இருந்து எங்களுடைய ஸ்டாண்ட் இதுதான், எங்கள் கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்.
மாநாட்டுல சொல்றோம், ஒவ்வொரு கூட்டங்களையும் தலைவர் பேசுறாரு, ஒவ்வொரு தடவை இன்டர்வியூ வரும்போது நீங்களும் கேக்குறீங்க நீங்க பாஜகவோட பிடிமா இல்ல இப்ப அதுதான் ஏன்னா களத்துல ரெஃப்ளெக்ட் ஆகல. களத்துக்கு நீங்க வரல, இன்னும் தெளிவா இருக்கிறாங்க. அதாவது நீங்க வந்துட்டா போதுமா, தலைவர் வந்தாதானே ஒரு களம் மாறும். எங்க தலைவர் வரலன்னு சொல்லாம அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? ஏன் நீங்க போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டீங்க? தலைவர் வராருன்னு சொல்லாம ஏன் போராட்டம்? அது ஒரு போராட்டம் தான் இருக்கா? எவ்வளவோ போராட்டம். பாஜக பீகார்ல 4 கோடி பேருக்கு வாக்குரிமையை கேன்சல் பண்ண போறாங்க. வக்ஃபு சட்டத்திற்கு விஜய் போராட்டம் பண்ணல, தாவேகா எதுவுமே பண்ணல. நாங்க சட்ட ரீதியா போராடி அந்த மக்களுக்கான விஷயத்தை வாங்கி கொடுத்தோம்ல. எங்களுக்கு போராட தெரியுங்க, எதை சட்ட ரீதியா பண்ணணும், எதை களத்துல இறங்கி பண்ணணும், எதை அறிக்கை வாயிலாக பண்ணணும், எதை மேடையில பேசணும் எங்களுக்கு தெரியும். நாங்க அதை பண்ணிட்டு இருக்கோம். பாஜகவை எங்களோட கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு வந்த ஒரு கட்சி நீங்க காட்ட முடியுமா தமிழ்நாட்டுல? காட்டுங்க பாப்போம். ஏன் சீமான் இருக்காரு, என் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு வந்தாரா? பாஜக வந்து நான் பாஜக எதிர்த்து தான் அரசியல் வரேன்னு சொல்லிட்டு வந்தாரா? பாஜக எப்பயுமே ஆரம்பிக்கும்போது சொன்னாராங்க, ஆரம்பிக்கும்போது சொல்லிட்டு வந்தோம்ல, பாஜக எதிர்த்து தான் நாங்க வரோம், எங்க கொள்கை எதிர்த்து தான் வரோம்னு சொன்னோம்ல. அந்த தைரியம் யாருக்கு வரும்? அப்புறம் என்ன நீங்க பாஜகவோட செல்ல புள்ள திரும்ப திரும்ப இதே கேள்வி கேட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஆமா, எங்களுடைய நிலைப்பாடு நாங்க தெளிவா இருக்கோம். நீங்க எங்களையே திரும்ப திரும்ப கேள்வி கேட்கறது என்ன இருக்கு? அந்த தலைவர் தான் போய் கேட்கணும். எங்க நிலைப்பாடு நாங்க சொல்லிட்டோம், மிக தெளிவா சொல்லிட்டு இருக்கோம் மாநாடுல இருந்து. சரி, மாநாடுல இருந்து அவ்வளவு தூரம் சொல்லி நீங்க கேட்கல, இன்னைக்கு தீர்மானமாவே நிறைவேற்றி இருக்கிறோம். திரும்பவும் வந்து நயினார் நாகேந்திரன் இப்படி சொல்லிவிட்டார், அக்கா தமிழிசை இப்படி சொல்லிவிட்டார், அப்ப அவங்கள போய் கேளுங்க. ஏங்க அவங்க தீர்மானமே நிறைவேற்றி முடிச்சிட்டாங்க, நீங்க இன்னும் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க போய் கேளுங்க. மக்களை சந்திக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க தாவேகால. மக்களை எப்படி சந்திக்க போறாரு, என்னென்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படும் நினைக்கிறீங்க தாவேகா? மாநாடுகள் நடக்க போகுது, அடுத்த மாநில மாநாடு நடக்க போகுது. அடுத்ததாக 3 மாதங்களாக முழுமையாக தமிழ்நாடு மக்களுடைய அனைவருடைய சந்திப்பை நிகழ்த்துவதற்காக தொகுதி வாரியாக தலைவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறாரு. மக்களை சந்திக்க போறாரு. சுற்றுப்பயணத்தின் போது அந்த மக்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் தொகுதி வாரியாக தலைவர் வந்து எடுத்துரைக்க இருக்கிறாரு, அந்த மக்கள்கிட்ட பேச இருக்கிறாரு. இப்போ 2 கோடி உறுப்பினர்களை சேர்ப்பதற்கான அதற்கான பணிகள் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? மிக சிறப்பாக போயிட்டு இருக்குது. இது வரைக்கும் எத்தனை பேர் இணைஞ்சிருக்காங்க? அது அபிஷியலான கொண்டு வரும், வெயிட் பண்ணுங்க. 1 கோடியை தாண்டி விட்டது, ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. 1 கோடியை தாண்டி நம்ம உறுப்பினர் இருக்காங்க. 2 கோடியை நம்ம இலக்காக அடைய போறோம்னு சொல்லிட்டு ஏற்கனவே 2 மாதத்துக்கு முன்பாகவே சொல்லியாச்சு. அதற்கான இலக்கு வந்த உடனே அறிவிக்க போறாங்க தலைமையிலிருந்து. பணிகள் மிக தீவிரமா போயிருக்குது, அறிவிக்கும் போது பாருங்க. இப்போ அடுத்த கட்டமா தாவேக்காட்டு எந்த மாதிரியான அறிவிப்புகளை எதிர்பார்க்கலாம் மக்கள்? அடுத்த கட்டமாக அஜித்துடைய போராட்டம் இருக்கு. அஜித் அவர்களுக்காக நீதி வழங்குவதற்கான போராட்டங்கள் இருக்கிறது. அதற்கு பிறகு எங்களுடைய 12,000க்கும் மேற்பட்ட இடங்கள்ல எங்களுடைய திருமுனை பிரச்சார கூட்டங்கள் நடக்க இருக்கிறது. அதே போல பயிலரங்கங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கான அறிவிப்புகள் வெளியாகி கொண்டுதான் இருக்கிறது. நிறைய பயிலரங்கங்கள் நடத்துறோம். ஐடி விங்கா இருக்கட்டும், பேச்சாளர்களாக இருக்கட்டும், பூத் கமிட்டி மெம்பர்களாக இருக்கட்டும், வழக்கறிஞர்களுக்கான பயிலரங்களாக இருக்கட்டும், எல்லா பயிலரங்களும் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். மாநாடுக்கு அறிவிப்பு வரப்போது, சுற்றுப்பயணத்துக்கான அறிவிப்பு வரப்போது, இதெல்லாம் பார்க்க போறீங்க. இப்போ தாவேகா தனித்து போட்டிங்கிற விஷயத்துல தெளிவா இருக்காங்க. தாவேகாவுடைய தலைமையில யார் கூட்டணிக்கு வந்தாலும் ஏற்றுக்குங்கிற ஒரு விஷயத்தை விஜய் பதிவு செஞ்சிருக்காரு. ஒரு பக்கம் அந்த அறிவிப்புக்கு அப்புறம் ஏதாவது மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு இருக்கா? ஏதாவது கட்சி அப்ரோச் பண்ணிருக்காங்களா தாவேகா கிட்ட? நாங்க இணையருக்கு இன்னும் 4 இருக்குல்ல தேர்தலுக்கு, இனிமே தானே வருவாங்க. அந்த எதிர்பார்ப்பு இருக்கா தாவேகாவுக்குன்னு நான் கேட்கறேன். யாராவது இணைவாங்கிற எதிர்பார்ப்பு வரவேற்போம், இல்லைன்னா தனித்தே நாங்கள் களம் காணோம். ஏன்னா இப்ப பிரசாந்த் கிஷோர் வந்து தற்காலிகமா நான் ஒதுங்கிக்கிறேங்கிற ஒரு அறிவிப்பு அபிஷியலாவே சொல்லிட்டாரு. இப்போ எப்படி இது எப்படி சிங்க் ஆகும்? அது அவருடைய விஷயங்க, அது அவருடைய பர்சனல், அவருடைய வேலைக்காக, அவருடைய பணிகளுக்காக அவர் தன்னை பார்க்க போறேன்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் எந்த குற்றச்சாட்டும் வைக்கலையே, எந்த விதமான குற்றச்சாட்டு வைக்கலையே, அவருடைய பணிகளை அவர் செய்கிறாரு. அதுக்கும் இதுக்கு நம்ம லிங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எங்க பணிகள் நாங்கள் சிறப்பாக பண்ணிக்கிட்டு. பிரசாந்த் கிஷோர் செல்வதால் எந்த பின்னடைவும் இல்லை. எங்களுக்கு என்னங்க பின்னடைவு இருக்கு? இல்ல ஒரு ஆலோசனை கொடுப்பாரு, எங்க தலைவர் ஒரு அறிவுறுத்தல் கொடுப்பாரு. 1000 பேர் ஆலோசனை சொல்லலாம், 1000 ஸ்ட்ராட்டஜிஸ் கூட இருக்கலாம். முடிவெடுக்கிற தலைவர் தானே. தலைவர் போற பாதையில தானே மக்கள் பயணிக்க போறோம். நாங்க தலைவர் தானே முடிவெடுக்கிறாரு, தலைவர் தானே கட்சி நடத்துறாரு. எல்லாமே அவர் பண்ணிட்டு இருக்கும்போது யார் இருந்தாலும் போனாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எங்கள் தலைவரை பற்றி எங்களுக்கு தெரியும். அவர் எப்படி முடிவெடுப்பாரு, எந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணணுன்றத, அவருடைய டாட் ப்ராசஸ் என்ன, ஒரு அறிக்கையை கூட அவர் எந்த அளவுக்கு தயாரிப்பார்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் கூட வந்து பார்த்ததுனால எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. அவருடைய பணி தான் எங்களுடைய பணி, அவருடைய பயணம் தான் எங்களுடைய பயணம். பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி ரமேஷ்.